கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினத்தில் மரத்தை அகற்றாமல் புதிய சாலை அமைக்கப்பட்டுள்ளது தற்போது தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் பல்வேறு சாலை விபத்துகள் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் இதனை உடனடியாக அகற்ற வாகன ஓட்டிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் பாஸ்கர் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் பாஸ்கர். நடு ரோட்ல இருக்கிற அந்த மரத்தை அகற்றாம சாலையானது அமைக்கப்பட்டிருக்கு. இதனால விபத்து ஏற்படும் அபாயம் இருக்கிறதா பொதுமக்கள் சொல்லியிருக்காங்க. உங்க தகவல்களை சொல்லுங்க. வணக்கம் ராதிகா. கிருஷ்ணகிரி மாவட்டம் காவேரிப்பட்டினம் பேரூராட்சி பகுதியில கலைஞர் நகர்ப்புற மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் சுமார் 57 லட்சம் மதிப்பிலான காவேரிப்பட்டினம் பேருந்து நிலையம் முதல் கொசமேடு பகுதி வரை புறநகர் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருகிறது. இதில் சாலை அமைக்கும் இடத்தில் நடுவே பழமையான, அதாவது மிகப்பெரிய ஒரு புளிய மரம் ஒன்று இருக்கிறது. இந்த புளிய மரத்தை சாலையின் நடுவே இருக்கிற புளிய மரத்தை அகற்றாமல் தார் சாலை அமைக்கப்பட்டுள்ளது. அமைக்கப்பட்ட இந்த தார் சாலையில் 4 சக்கர 2 சக்கர வாகனங்கள் மற்றும் கனரக வாகனங்கள் செல்ல முடியாத அவல நிலை ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக பாத்தீங்கன்னா இந்த பகுதியில் இருக்கிற மக்களும் நிறைய தடவை இந்த சம்பந்தப்பட்ட அதிகாரிகளிடம் தெரிவித்து இது சம்பந்தமா எந்தவித நடவடிக்கை எடுக்காமல் புளிய மரம் இருக்கும் நிலையிலேயே சாலை அமைக்கப்பட்டுள்ளது என இப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். மேலும் இந்த சாலையில வாகனங்கள் செல்லும் பொழுது விபத்துகள் ஏற்படும் நிலை இருப்பதாக வாகன ஓட்டிகள் குற்றம் சாட்டுகின்றனர். எனவே இந்த சாலையில் உள்ள புளிய மரத்தை அப்புறப்படுத்த வேண்டும் என வாகன ஓட்டிகள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் இது தொடர்பாக உடனடியாக இந்த புளிய மரத்தை அப்புறப்படுத்த மாவட்ட நிர்வாகம் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ராதிகா, உங்க தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.